ஆணும் பெண்ணும் இல்லை, ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் முறை தவறிய உடலுறவு கொள்ளக்கூடியவர்களுடைய ஒரு விஷயம்தான் எல்ஜிபிடின்னு சொல்கிறாங்க. ஏதோ காதலிக்கிறானுவோ கட்டுறாவி பிரிஞ்சு போயிடுறானோ, அப்புறம் அவன் அவனுக்கு பிடிச்சவங்கள போகிறான், இவன் இவனுக்கு பிடிச்சவங்கள போகிறான், இவன் ஆம்பளையும் போகிறான், அவன் பொம்பளையும் போகிறான், படம் எடுத்து வச்சிருக்கீங்க. நீனா பெரிய வரலாற்று ஆய்வாளரா? நீ யார்? நீ யார்? எப்படி படம் எடுக்கிறதுக்கு உனக்கு எங்க இருக்கு துணிச்சல் வருதுன்னு கேட்குறேன். இப்போ மருமகளை கண்டிக்கிற துப்பு இல்லையா மு.க. ஸ்டாலினுக்கு? பொண்டாட்டி அடக்கி வைக்கிற துப்பு இல்லையா உதயநிதி ஸ்டாலினுக்கு? நீ பெரிய கிரியேட்டரா? நீ உலக அளவில் போய் சினிமா படிச்சுட்டு வந்தியா? உனக்கு எங்க இருந்து வருது இந்த வாய்ப்பு? தமிழ்நாட்டில் எளிய மக்களுக்கும் போய் அந்த விஷயத்தை சேர்த்ததுக்காக முதலமைச்சரின் மருமகளுக்கும் துணை முதலமைச்சரின் மனைவியுமான கிருத்திகா உதயநிதிக்கு எல்ஜிபிடி சம்பந்தமான அகில உலக ஒரு ஆர்கனைசேஷன் விருது கொடுத்து கௌரவிச்சிருக்கிறாங்க. கிருத்திகா உதயநிதி யாரு? துணை முதலமைச்சருடைய மனைவி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய மருமகள். அசிங்கத்தின் உச்சம் இல்லையா இது? எதை ப்ரொமோட் பண்றாங்க? நாளைக்கு இன்பநிதி ஒரு ஓரினை சேர்க்கையாளராக மாறிட்டா கிருத்திகா உதயநிதி அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? உதயநிதி அக்செப்ட் பண்ணிப்பாரா? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அக்செப்ட் பண்ணிப்பாரா? என் மனைவி கிறிஸ்துவச்சி, அவளை நான் கட்டிக்கிட்டு வரேன், நானும் கிறிஸ்துவன் தான், அப்படி நானும் கிறிஸ்தவனா இருக்கிறதுக்கு பெருமைப்படுறேன் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரு மேடையில். என் பொண்டாட்டி கிறிஸ்துவச்சி, அவ ஓரினை சேர்க்கையாளரை ஊக்கப்படுத்துறா, நானும் ஓரினை சேர்க்கையாளராக மாறுவதற்கு ஆசைப்படுகிறேன், பெருமைப்படுகிறேன் உதயநிதி ஸ்டாலின் பொதுவெளியில பேசுவாரா? இதனுடைய நோக்கம் என்னவா இருக்கும்? திமுக ஓரினை சேர்க்கையாளரை ஊக்கப்படுத்துதா? இன்னைக்கு பேட்கல்னு ஒரு படம் எடுக்கிறான், பெண்களை உடலும் சதையுமாக வியாபாரம் பண்றதுக்கு ஊக்குவிக்கக்கூடிய படத்தை எடுக்கிறான். அதுக்கு சற்றும் குறையாம நீ இப்படி ஒரு விஷயத்தை செய்கிற, அந்த பேரணியை போய் தூக்கி வைக்கிற. அப்ப எனக்கு என்ன சந்தேகம்? முதலமைச்சர் குடும்பமே எல்ஜிபிடிக்கு அடிமையா? துர்கா அம்மாவுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், உங்கள் மருமகளை கட்டுப்படுத்தி வையுங்கள். கட்டுப்படுத்தி முடியவில்லை என்றால் அந்த மருமகளை உங்கள் வீட்டை விட்டு அனுப்பிட்டு உதயநிதிக்கு வேற கல்யாணம் கூட பண்ணுவீங்க. தப்பு இல்லைங்கிற எல்ஜிபிடி காரனை தன்னை ப்ரொமோட் பண்றதுக்கு அவனுக்கு எவ்வளவு உரிமையும் தகுதி இருக்கோ அதே அளவு அதை தவறு என்று சொல்லக்கூடிய உரிமையும் தகுதியும் எனக்கு இருக்கு. ஒவ்வொரு இளைஞனுக்கும் இருக்கு. ஒவ்வொரு பெண்ணை பெற்ற அப்பனுக்கும் பிள்ளையை பெற்ற அப்பனுக்கும் அந்த தகுதி இருக்கு. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் நடிகரான ரவி சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார், இந்த கிருத்திகா உதயநிதி அவர்கள் காதலிக்க நேரமில்லைன்னு ஒரு படம் எடுத்ததுக்கு எல்ஜிபிடி சேர்ந்த அமைப்பை சேர்ந்த சில பேர் அவருக்கு அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கு சார். ஸோ இதை எல்ஜிபிடி ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்கா அந்த விஷயங்கள் எல்லாம், அவங்க இப்போ எடுத்த படங்கள் எல்லாம்? தம்பி, எல்ஜிபிடினா மக்களுக்கு புரியாது. ஓரின சேர்க்கையாளர்கள், ஆணும் ஆணும் உடலுறவு கொள்வது, பெண்ணும் பெண்ணும் உடலுறவு கொள்வது, இதை தான் எல்ஜிபிடின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மக்களுக்கு தெரியாமல் போயிடக்கூடாது, எல்ஜிபிடினா என்னன்னு தெரியாமல் போயிடக்கூடாதுல்ல. அது புரியாமல் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் நம்ம சொல்லிடுறது மக்களுக்கு நல்லது இல்லையா? எல்ஜிபிடினா ஓரின சேர்க்கையாளர்கள், ஆணும் பெண்ணும் இல்லை, ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும், அதுபோல் திருநங்கைகள், அதே போல் ஏதோ ஒரு முறை தவறிய உடலுறவு கொள்ளக்கூடியவர்களுடைய ஒரு விஷயந்தான் எல்ஜிபிடின்னு சொல்கிறாங்க. இதை தமிழ்நாட்டில் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக, தமிழ்நாட்டில் எளிய மக்களுக்கும் போய் அந்த விஷயத்தை சேர்த்ததுக்காக முதலமைச்சரின் மருமகளுக்கும் துணை முதலமைச்சரின் மனைவியுமான கிருத்திகா உதயநிதிக்கு எல்ஜிபிடி சம்பந்தமான அகில உலக ஒரு ஆர்கனைசேஷன் விருது கொடுத்து கௌரவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்ஜிபிடி என்கின்ற அந்த விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்கான ஒரு பேரணி ஒன்று நடந்துச்சு. அந்த பேரணியை கிருத்திகா உதயநிதி போய் துவக்கி வச்சு சிறப்புரையெல்லாம் ஆற்றிக்கிறாங்கன்னு கேள்விப்படுறோம். துவக்கி வச்சாங்கங்கிற வீடியோலாம் பார்த்தோம். சிறப்புரையாற்றினாங்களான்னு எனக்கு தெரியாது. அது ஒரு பேரணி நடந்திருக்கு, அதை போய் துவக்கி வச்சிருக்கிறாங்க. ஸோ யார் இந்த விஷயத்தை செய்கிறாங்கிறது ரொம்ப முக்கியம். கிருத்திகா உதயநிதி யார்? உதயநிதி துணை முதலமைச்சருடைய மனைவி. கிருத்திகா உதயநிதி யார்? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய மருமகள். அவங்க ஒரு முறை தவறிய செக்ஸுவல் விஷயத்தை
பொதுமக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கான முயற்சி பண்ணுறாங்க, அதற்கு விருது வாங்குறாங்க, அந்த பேரணியை துவக்கி வைக்கிறாங்க. அசிங்கத்தின் உச்சம் இல்லையா இது? எதை ப்ரொமோட் பண்ணுறாங்க? காதலிக்க நேரம் இல்லைன்னு ஒரு படம் எடுத்தாங்க, அந்த படமும் இதை தான் ப்ரொமோட் பண்ணுது. அதுக்காக தான் அவார்டெல்லாம் வாங்கிட்டு வராங்க. அசிங்கம் இல்லையா? நாளைக்கு இன்பநிதி வந்து ஒரு ஓரினை சேர்க்கையாளராக மாறிட்டா கிருத்தியா உதயநிதி அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? உதயநிதி அக்செப்ட் பண்ணிப்பாரா? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அக்செப்ட் பண்ணிப்பாரா? இதுக்கு அவங்க ஏதாச்சும் விளக்கம் சொல்லணுமா? இந்த விஷயம் இப்போ வந்து தம்பி ஃபோன் கையில் வந்துடுச்சு, உலகமே கையில் வந்துடுச்சு. அனைத்து என்ன நம்ம எதிர்பார்க்குறோமோ, நம்ம என்ன மனசில் தோணுதோ அதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் கையில் வந்துடுச்சு. உலகமே கைக்குள்ள அடக்கங்கிறது போல ஆகிப்போச்சு. இந்த நேரத்தில் இதே போன்ற விஷயங்களை முன்னெடுக்கிறதுனால என்ன நிகழும்? நம்மளுடைய நாட்டினுடைய பலமே நம்ம குடும்ப கட்டமைப்பு தான். அப்பா, அம்மா, அண்ணன், தங்கச்சி, மாமா, மச்சான், சித்தப்பா, பெரியப்பா, பொண்ணு கொடுத்தவங்க, பொண்ணு எடுத்தவங்க, சம்மந்தி, இதெல்லாம் ஒரு குடும்ப அமைப்பு. இந்த குடும்ப அமைப்பை சீர்குலைக்கிறதுக்கான வேலையை முதலமைச்சர் குடும்பம் செய்யுது. அதை முதலமைச்சர் கண்டுக்க மாட்டேங்கிறாருன்னா, துணை முதலமைச்சர் கண்டுக்க மாட்டாருனாக்கா இந்த குடும்ப அமைப்பு சீரழின்னு நினைக்கிறாங்களா? தமிழகத்தை ஆளக்கூடிய கட்சியினுடைய தலைமை குடும்பத்திலிருந்து ஒரு பெண் புறப்பட்டு வந்து ஒரு அசிங்கமான ஒரு விஷயத்தை முன்னெடுப்பு செய்கிறார். அந்த பேரணியை துவக்கி வைக்க போற சகிலா போறாங்க. சகிலா வேற, விட்டுடலாம் அவங்கள. நீ முதலமைச்சர் வீட்டு பொண்ணு, மாட்டு பொண்ணு, வாழ வந்த மருமக, நீ செய்யலாமா? என் மனைவி கிறிஸ்துவச்சி, அவளை நான் கட்டிக்கிட்டு வரேன், நானும் கிறிஸ்துவன் தான், அப்படி நானும் கிறிஸ்துவனாக இருக்கிறதுக்கு பெருமைப்படுறேன் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறார் மேடையில். அப்போ என் பொண்டாட்டி வந்து கிறிஸ்துவச்சி, அவள் ஓரினை சேர்க்கையாளரை வந்து ஊக்கப்படுத்துகிறா, நானும் ஓரினை சேர்க்கையாளராக மாறுவதற்கு ஆசைப்படுகிறேன், பெருமைப்படுகிறேன் உதயநிதி ஸ்டாலின் பொதுவெளியில் பேசுவாரா? கிருத்தியா உதயநிதி ஓரினை சேர்க்கையாளரா? உதயநிதி ஓரினை சேர்க்கையாளரா? நாளைக்கு இன்பநிதி இந்த விஷயத்தை செஞ்சாக்க இவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? இது குடும்பம் இல்லையா? இது பாரம்பரியம் இல்லையா? நம்ம கலாச்சார பண்பாட்டை சீரழிக்கக்கூடிய விஷயம் இல்லையா? குடும்ப அமைப்பை சிதைக்கக்கூடிய விஷயம் இல்லையா? பேஸ்ல கை வைக்கிறாங்க தம்பி. இதை யாருக்கு புரிய மாட்டேங்குது. மேல்நாட்டுகள் எல்லாம் வந்து சார், இன்னைக்கு அமெரிக்காவில் அந்த அமைப்புக்கு நிரந்தர தடை விதிச்சிருக்கு ட்ரம்ப் அரசாங்கம். எல்ஜிபிடி சம்பந்தப்பட்ட ஆர்கனைசேஷன்லாம் கலைச்சிட்டாங்க. பேசுனா கொண்டுட்டு வர அந்த 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 அமைப்பை கலைச்சதுக்கு முதல் பல அமைப்புகளுக்கு வேலையை முடிக்கிறாங்க. அந்த அமைப்பை கலைச்சதுக்கு வந்து அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எலான் மாஸ்க்கு தான் தலைவராக போட்டிருக்காரு ட்ரம்ப். எலான் மாஸ்க்கு குழந்தையே இந்த ஓரின சேர்க்கைக்கு ஆட்பட்டதுனால எல்ஜிபிடியாக மாறினதுனால அவர் பர்சனலாக பாதிக்கப்பட்டிருக்காரு. அதன் அடிப்படையில் அந்த எல்ஜிபிடி சம்மந்தப்பட்ட அத்தனை அடித்து காலி பண்ணிட்டாங்க, ஒழிச்சிட்டாங்க. கிடையாது, அதுக்கு வந்து எந்த ஒரு அங்கீகாரமும் அரசு அங்கீகாரம் கிடையாதுன்னு அமெரிக்காக்காரன் சொல்லிட்டான். அங்கே தான் அவனை ப்ரொமோட் பண்ணானு. அமெரிக்கா போன்ற மேற்கிந்திய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய ஒரு தேசமே எல்ஜிபிடி என்பது சட்டவிரோதம் என்று அறிவிக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தை ஆளக்கூடிய தலைமை குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருமகள் வந்து எல்ஜிபிடிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார் என்றால் இதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. இதனுடைய நோக்கம் என்னவா இருக்கும்? திமுக ஓரினை சேர்க்கையாளரை ஊக்கப்படுத்துதா? ஏன்னா நாளைக்கு வந்து முதலமைச்சரின் மருமகள் என்பதற்காக அவர்களுக்கு அத்தனை விதமான பாதுகாப்பும் கொடுக்கப்படுது. தமிழ்நாட்டில் மக்கள் வரி பணத்திலிருந்து முதலமைச்சர் மருமகளுக்கு பாதுகாப்பு அவசியம், அதை நானும் ஒத்துக்கிறேன். துணை முதலமைச்சரின் மனைவிக்கு பாதுகாப்பு முக்கியம், அதை நானும் ஒத்துக்கிறேன். இன்பநிதி போறாருன்னா, ஜல்லிக்கட்டுக்கு போறாருன்னா மாவட்ட கலெக்டரையே ஏந்திரிக்க சொல்லி உட்கார வைக்கிறீங்க. முதலமைச்சருடைய பேரன், துணை முதலமைச்சரோட மகன், அவனுக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்கணும். அந்த வகையில ஏற்றுப்போம். கலெக்டரை அவமானப்படுத்துனாங்க, கலெக்டர் அவமானமாக்குறதுல அதுக்கு திமுகவின் மதுரை மாவட்ட செயலாளராக அவங்க இருந்து அந்த பிரச்சனையை வந்து கையாண்டாங்கிறது அடுத்த விமர்சனம். பட் நீ இன்பநிதிக்கு அந்த அங்கீகாரம் எங்கிருந்து கிடைத்தது? நீ முதலமைச்சரின் பேரன், துணை முதலமைச்சரின் மகன் என்பதால தானே கிடைச்சது. அப்ப கிருத்தியா உதயநிதிக்கு அந்த பொறுப்பும் கடமையும் சமூக பொறுப்பும் இருக்கா இல்லையா? பதறது இல்லை. இன்னைக்கு வந்து பேட்கல்னு ஒரு படம் எடுக்கிறான். பெண்களை வந்து உடலும் சதையுமாக வியாபாரம் பண்றதுக்கு ஊக்குவிக்கக்கூடிய படத்தை எடுக்கிறான். அதுக்கு சற்றும் குறையாம நீ இப்படி ஒரு விஷயத்தை செய்கிற, அந்த பேரணியை போய் தூக்கி வைக்கிற. அப்ப எனக்கு என்ன சந்தேகம், முதலமைச்சர் குடும்பமே எல்ஜிபிடிக்கு அடிமையா? படத்தை படமா பார்க்கலாமே சார். ஏன் சார் படத்தை படமா பார்க்கறது வேற,
போய் பேரணியை தூக்கி வைக்கிறதும் வேற. நீ என்ன மாதிரி படம் எடுக்கிற? நீ என்ன பெரிய வரலாற்று ஆய்வாளரா? நீ யார்? நீ யார்? எப்படி படம் எடுக்கிறதுக்கு உனக்கு எங்க இருந்து துணிச்சல் வருதுன்னு கேட்குறேன். தமிழ் கலாச்சாரம், பண்பாடு, குடும்பம், கட்டுக்கோப்பு, பாசம், பிணைப்பு, இதை வச்சு தானே சார் தமிழ் சினிமா இருந்துச்சு. எந்த கதைகளும் தமிழ் கதைகளாகட்டும், வரலாறாகட்டும், இல்லை சாண்டிலியனுடைய கதைகளாகட்டும், இல்லை கலைஞர் கருணாநிதி எழுதிய பொன்னர் சங்கராகட்டும், கல்கி எழுதின பொன்னியின் செல்வனாகட்டும், காதல், இலையோடி, உறவுகள், ரத்தமும் சதையுமான உறவுகள் அற்புதமாக பேசப்பட்டது தானே இந்த தமிழ் மண்ணின் வரலாறு. அகநானூறு புறநானூறு 2 இருக்கு. ஒரு அகநானூறு காதலை தானே வெளிப்படுத்துது, அன்பை தானே வெளிப்படுத்துது. இந்த காதல் தப்பு. நீ ஓரினை சேர்க்கை, ஆணும் உடல் உறவு கொள்ளுங்க, பெண்ணும் உடல் உறவு கொள்ளுங்க, அது தப்பு இல்லைங்கிற விஷயத்த ஒரு முதலமைச்சரின் மருமகள் போய் ப்ரொமோட் பண்ணி நின்று அந்த ப்ரொமோட் பண்றாங்கள ஒரு திரைப்படம் எடுத்து கொண்டு அதை வெகுஜன மக்கள்கிட்ட சேர்த்தா இன்றைய இருக்கிற இளைஞர்கள் கெட்டு நாசமா போக மாட்டாங்களா? ஏற்கனவே கெட்டு நாசமா போய் தான் இந்த மாநிலம் கிடக்கு. பள்ளிக்கூடத்துக்கு போய் 10 வயசு பெண்ணை அந்த பள்ளியினுடைய ஆசிரியர்களை கூட்டு பலாத்காரம் பண்றான். அந்த அளவுக்கு திராவிட மாடல் ஆட்சி இங்க சந்தி சிரிக்குது. சமூகம் சீர்கெட்டு போய் கிடக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முடியல, போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிக்க வந்த அதிகாரியை ரேப் பண்ணிடுறான். பஸ் ஸ்டாண்டுக்கு போக முடியல, பஸ் ஏற முடியல, ஆட்டோக்காரன் தூக்கிட்டு போய் ரேப் பண்றான். கல்லூரி வளாகத்தில் கல்லூரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு மோசம் நடக்குது. கிட்டத்தட்ட 22 பெண்கள் அதில் பாதிக்கப்பட்டுள்ளான்னு ஒரு பத்திரிகையாளர் பேசுறாரு. ஸோ தொடர்ந்து இது போன்ற விஷயங்கள் தலைவிரித்தாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இதே போன்ற எல்ஜிபிடி விஷயத்தை தூக்கிட்டு அதை ப்ரொமோட் பண்ற வேலையை முதலமைச்சரின் குடும்பத்தை சார்ந்த உறுப்பினரே செய்கிறாங்கன்னா இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான செயல். இந்த செயலை முதலமைச்சர் கண்டிச்சாரா? இந்த செயலை உதயநிதி ஸ்டாலின் கண்டிச்சாரா? இல்லை ஆதரிக்கிறாரா? இதை முதலமைச்சர் தமிழக மக்களுக்கு சொல்லணும். இன்னைக்கு ஒரு சிட்டியில் இருக்கு சார் இந்த மேட்ரு. சிட்டியிலேருந்து கிராமத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ நாளி ஆகிடும்? இன்னைக்கு இன்டர்நெட் உலகம் சார். இது டப்புன்னு பரவாதா? முதலமைச்சர் மருமகளே எல்ஜிபிடிக்கு ஆதரவு, ஓரினை சேர்க்கைக்கு ஆதரவு, ஹோமோசெக்ஸுக்கு ஆதரவு, லெஸ்பியன் செக்ஸுக்கு ஆதரவு, அப்போ அது தப்பு இல்லை போல இருக்கு, நம்ம செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் திமுகவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கும் தலைவருடைய மகனுக்கும் மகளுக்கும் மருமகளுக்கும் அந்த எண்ணம் ஏற்படாதா? அப்போ குடும்ப கட்டுக்கோப்பு சீரழிஞ்சிடாதா? இப்போ மருமகளை கண்டிக்கிற துப்பு இல்லையா மு.க. ஸ்டாலினுக்கு? பொண்டாட்டி அடக்கி வைக்கிற துப்பு இல்லையா உதயநிதி ஸ்டாலினுக்கு? அந்த படத்தை அவங்க பார்க்காம இருந்துக்கலாமே சார். அந்த படத்தில் என்னதான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு? காதலிக்க நேரம் இல்லையில ஏதோ காதலிக்கிறானோ, கன்றாவி பிரிஞ்சு போயிடுறானோ, அப்புறம் அவனுக்கு பிடிச்சவன்ல போகிறான், இவனுக்கு பிடிச்சவன்ல போகிறான், இவன் ஆம்பளையும் போகிறான், அவன் பொம்பளையும் போகிறான், படம் எடுத்து வச்சுருக்காங்க. அப்படியே ஒரு கதை பண்ணலாம்ல. கதை களஞ்சியம் கொட்டி கிடக்கல. மாமனாருடைய அப்பார் எவ்வளவு கதை எழுதியிருக்காரு. அதில் சில மஞ்சள் பத்திரிகை கதைகளும் இருக்குது, அதை விட்டுடுங்க. அதனுடைய வழித்தோன்றல் தான் இதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ விஷயங்கள் செய்யலாம் சார். உனக்கு பவர் இருக்குது, உன்கிட்ட காசு இருக்குது, கோடி கோடியாக கொள்ளையடிச்சு வச்ச பணம் இருக்குது உன்னுக்கிட்ட. கஞ்சா கடத்துறவன், கொக்கைன் கடத்துறவன், மெத்து கடத்துறவன்லாம் உனக்கு ஃபண்டு பண்ணி நீ படம் எடுக்க தயாராக இருக்க. நீ எவ்வளோ பெரிய அற்புதமான குடும்ப உறவுகளை மேம்படுத்தி கதை சொல்லி இந்த தமிழ் மக்களின் கலாச்சாரம் பண்பாட்டுக்கு உகந்த படங்களை எடுத்து மக்களை விழிப்புணர்ச்சி செய்யக்கூடிய ஒரு மீடியத்தில் நீ போய் ஹோமோசெக்ஸ் பண்ணுடா, நீங்கள் போய் லெஸ்பியன் பண்ணுங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்து முன்னெடுத்துட்டு வரீங்களே, இதை ப்ரொமோட் பண்றீங்களே, அந்த பேரணியை போய் துவக்கி வைக்கிறீங்களே, இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? சினிமாவா பாரு. அட மானங்கட்ட பேல, சினிமா தாண்டா உங்களை ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சுது. நீங்க முதல் ஆட்சிக்கு எம்ஜிஆர் போட்ட பிச்சை இல்லையா? எம்ஜிஆர் குண்டடிப்பட்டு கிடந்த போட்டோவை மூளைக்கு மூளை ஒட்டி தானே ஆட்சிக்கு வந்தீங்க. சினிமாவும் அரசியலும் தமிழகத்தில் ஒன்றரை கலந்துருக்கா இல்லையா? இன்னைக்கு விஜய் எங்கேருந்து புறப்பட்டு வந்திருக்காரு? சினிமாவிலேருந்து வந்திருக்காரு. உதயநிதி எங்கேருந்து புறப்பட்டு வந்தார்? அரசியலுக்குள்ளே வரணும்னு 10 வருஷம் ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி அந்த ப்ராஜெக்டின் அடிப்படையில் முதல்ல நீ சினிமா தயாரிக்கப்போ, அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணப்போ, அதுக்கப்புறம் நீ நடிகனாகி நீ மக்கள் மன்றத்தில் போய் உதயநிதினா யாருன்னு பதிஞ்சிடு, அப்புறம் நீ அரசியலுக்கு வரப்போ தான் உன்னை ப்ரொமோட் பண்ணுறது ஈஸி. நீ திட்டமிட்டு செயல்பட்டு உதயநிதியை நடிகனாக்கி தானே அரசியல் கொண்டு வந்திருக்கீங்க. உங்க கருணாநிதி அவர்கள் சினிமாவில் கதை வசனம் எழுதிதான ஃபேமஸ் ஆனாரு. அவர் திரைக்கதை வசனம் எழுதுன எத்தனை படங்கள் எழுதியிருக்காரு? அவரு எத்தனை படங்களுக்கு திரைக்கதை வசனம் எழுதியிருக்காரு? எத்தனை சினிமாக்காரர் தானே உங்க தாத்தாவும். கலைஞர் கருணாநிதி அவர்கள் திரைத்துறை சார்ந்தவர் தானே. அதுக்கான பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா நடத்தி போய் உட்காந்து இனிக்க கேட்டீங்க. திரைத்துறையால் வளர்ந்தவர் தானே திராவிட முன்னேற்ற கழகம்.
எம்ஜிஆர் மூஞ்ச காட்டினா போது நான் ஜெயிச்சிடுவேன் அண்ணாதுரை சொன்னார்ல. அப்ப என்ன நடக்குது? திரைத்துறை சம்பந்தப்பட்ட திரைத்துறையில் இருந்தால் நீங்க ஜெயிச்சிங்க. அந்த திரைத்துறையை நாசமாக்கி, தமிழ் சமுதாய மக்களை நாசமாக்கி, தமிழ் குடிமக்களை நாசமாக்கி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்டுக்கோப்பான குடும்ப கட்டுப்பாடுகளை சிதைத்து, ஆணும் உடலுறவு கொள்வது தவறில்லை, பெண்ணும் உடலுறவு கொள்வதை தவறில்லை, அதை அங்கீகரிக்க வேணுமா? அங்கீகரிப்பது போல உங்கள் வீட்டு மருமகள் போய் அந்த பேரணியை துவக்கி வைக்கிறதும், அதற்கு போய் அவார்டு வாங்குறதும், அது சம்பந்தமான திரைப்படத்தை எடுப்பதும் மிக மோசமான செயலா அல்லவா? அந்த மோசமான செயலுக்கு முதலமைச்சர் குடும்பம் துணை போகிறது. முதலமைச்சர் கண்டிக்க கூட முடியவில்லை, துணை முதலமைச்சரால் கண்டிக்க முடியலன்னு என்ன அர்த்தம்? இந்த இடத்துல துர்கா அம்மாவுக்கு என்னோட அன்பு வேண்டுகோள். ஒரு அப்பனா, இந்த சமுதாயத்தில் பொறுப்பாய்ந்த ஒரு மனிதனாக, நீங்கள் ஒரு குடும்ப தலைவியாக இருந்து நிர்வாகம் பண்ணக்கூடிய உங்கள் குடும்பத்தின் அங்கத்தினராக இருக்கக்கூடிய உங்கள் மருமகள் இப்படிப்பட்ட கேவலமான விஷயங்களை முன்னெடுத்து செல்வதை ஒரு குடும்ப தலைவியாக, ஒரு ஆன்மீகவாதியாக, கோயிலுக்கு போய் தன்பாட்டை வளர்க்கக்கூடிய மனிதையாக, ஒரு இறை நம்பிக்கை உள்ள மனுஷியாக உங்களை கையெடுத்து கும்பிட்டு துர்கா அம்மாவுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். உங்கள் மருமகளை கட்டுப்படுத்தி வையுங்கள். கட்டுப்படுத்தி முடியவில்லை என்றால் அந்த மருமகளை உங்கள் வீட்டை விட்டு அனுப்பிட்டு உதயநிதிக்கு வேற கல்யாணம் கூட பண்ணி வைங்க. தப்பு இல்லைங்கிற. காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாரு, நான் கிறிஸ்துவன் சொல்றதுக்கு பெருமைப்படுறேன்னு சொல்றாரு. அப்ப அவர் லெஸ்பியன் சொல்லிடுறதுக்கு, ஹோமோசெக்சுவலிஸ்ட் நானே என் பொண்டாட்டி சொல்றாங்கிறதான சொல்லி பெருமைப்பட முடியுமா? அப்படி சொல்லி பெருமைப்பட முடியுமா உதயநிதி ஸ்டாலினோட? என் மகன் எல்ஜிபிடியில் தான் இருக்கான் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலினால பெருமைப்பட முடியுமா? என் மகன் என் பேரன் எல்ஜிபிடியோடைய என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலினால வெளியில சொல்ல முடியுமா? பெருமையா சொல்லிக்க முடியுமா? துர்கா ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் பெருமையாக இதை சொல்ல முடியுமா? என் மருமகள் எல்ஜிபிடியை ஊக்கப்படுத்தக்கூடிய வேலையையும் அதை வெகுஜன மக்களிடையே கொண்டு செய்யும் வேலையையும் நான் பெருமையாக பார்க்கிறேன்னு துர்கா அம்மா கொண்டு போய் வெளியில சொல்ல முடியுமா? துர்கா அம்மா கையில தான் இந்த விஷயம் கட்டுப்படுத்தக்கூடிய விஷயம் இருக்கு. இனி ஒரு முறை கிருத்தியா உதயநிதி இதே போன்ற கேவலமான செயலை செய்வதிலிருந்து துர்கா ஸ்டாலின் அம்மா தடுத்து நிறுத்த வேண்டும். நீங்கள் ஆன்மீகவாதி, நீங்கள் நாத்திக குடும்பத்தின் மருமகளாக இருந்தாலும், இறை நம்பிக்கையை நாசமாக்கக்கூடிய ஒரு குடும்பத்தினுடைய குடும்ப தலைவியாக இருந்தாலும், நீங்கள் இறை நம்பிக்கையை போற்றி வளர்க்கக்கூடிய ஒரு பெண்ணாக தான் நாங்கள் உங்களை பார்க்கின்றோம். நீங்கள் இதில் முன்னெடுத்து உங்கள் மருமகளை திருத்த வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கிறேன். சரி, இப்போ எல்ஜிபிடியை இவ்வளோ எதிர்த்து பேசுகிறீங்க, எல்ஜிபிடியிலேருந்து இப்போ கேஸ் போடான்னு என்ன பண்ணுவீங்க? போடுறோம், சந்திக்கிறேன். போடுறது சார், சந்திக்கிறேன். அது இந்திய கலாச்சாரமா? அது தமிழ் கலாச்சாரமா? வாங்க கோர்ட்டில் போய் பேசுவோம். வாங்க பேசுவோம். எல்ஜிபிடிக்காரங்க வாங்க. இப்போ கலாச்சாரம்னு பார்த்தோம்னா எல்லாமே கலாச்சாரம் மாறிக்கிட்டே போயிட்டு தானே சார். மாறக்கூடாதுங்கிறத என்னுடைய நோக்கம் சார். நமது பண்பாடு கலாச்சாரம் காக்கப்படணும். அங்கொன்றும் இங்கொன்றுமே எங்கெங்கயோ இருக்கும் சார். அதை பொதுவெளியில் பொதுமைப்படுத்த நிறுத்துறது தப்புன்னு சொல்கிறேன் நான். ஒரு ஆணுக்கும் கிரேஸ் ஏற்பட்டுச்சு, எங்கேயோ போ, நீ பண்ணி தொலை, நீ கன்றாவிய போ, நாசமாயிப்போ, நீ ஒழிஞ்சு போ. அதை பொதுவெளிக்கு கொண்டு அதை பொது உடைமையாக்குவதற்கான நிகழ்வுகளை செய்யறது தப்புன்னு சொல்றேன். அதை முதலமைச்சர் குடும்பத்தின் அங்கத்தினர் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மருமகள் செய்யறத தப்புன்னு சொல்றேன். என் மேல கேஸ் போடணும், எல்ஜிபிடிக்காரன் போடட்டும். நான் கோர்ட்டில் போய் நீதிமன்றத்தில் போய் சந்திக்க தயாரா இருக்கேன். அதெல்லாம் அதுக்கெல்லாம் நான் கவலைப்பட்டு இங்க பேசல சார். எவ்வளவோ பேசுறோம், மாதத்துக்கு 10 வீடியோ பேசுகிறோம். நீ என்ன வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடு, நீ என்ன வேணாலும் கேஸ் போடு, என்னை பிடிச்சி ஜெயிலில் வை. இது வரைக்கும் நான் ஜெயிலுக்கும் போனதில்லை. 60 வயசு ஆகிடுச்சு, ஜெயிலையும் பார்த்து வந்துடலாம். அதுக்கெல்லாம் கவலைப்படலை சார். எல்ஜிபிடிக்காரனை தன்னை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அவனுக்கு எவ்வளோ உரிமையும் தகுதியும் இருக்கோ அதே அளவு அதை தவறு என்று சொல்லக்கூடிய உரிமையும் தகுதியும் எனக்கு இருக்கு. ஒவ்வொரு இளைஞனுக்கும் இருக்கு. ஒவ்வொரு பெண்ணை பெற்ற அப்பனுக்கும், பிள்ளையை பெற்ற அப்பனுக்கும் அந்த தகுதி இருக்கு. எந்த அப்பனாவது இன்னைக்கு நாளைக்கு துரைமுருகன் என் பேரன் ஒரு எல்ஜிபிடி அப்படி பெருமையா சொல்லிக்க முடியுமா? சேகர் பாபு என் பொண்ணு ஒரு எல்ஜிபிடி சொல்லிக்க முடியுமா? சொல்லிக்க முடியுமா? இன்னைக்கு தங்கம் தென்னரசு மகனும் என் மகனும் எல்ஜிபிடியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்க அவர் பெருமைப்படுவாரா? கனிமொழி அக்கா பெருமைப்படுவாங்களா? ஆனா என் மகனுடைய மருமகள் இது, இந்த குடும்பத்திலேருந்து நாங்கள் பொண்ணு எடுத்தோம், இவங்க 2 பேரும் கணவன் மனைவி அப்படின்னு சொல்லி பெருமைப்படுவாங்களா இல்லையா? அதான் நான் பேசுறேன். இது எப்படி தப்பா போகும்? அப்ப திமுக உள்ள தலைவர்கள் தங்கள் மகனையும் மருமகளையும் எல்லாரும் எல்ஜிபிடி ஆகிடுங்க. எல்ஜிபிடியில் மக்கள் எப்படியும் பொறுப்பில் இருப்பாங்க. அப்போ அவங்கெல்லாம் அதெல்லாம் ஃப்ரீயாக விட்டுறாங்களே. அப்புறம் அவங்கெல்லாம் அதெல்லாம் அழிஞ்சு நாசமாக போட்டோம். நமக்கு என்ன? ஒரு அசிங்கத்தை, ஒரு கேவலத்தை, ஒரு அநியாயத்தை நீ இப்படி ப்ரொமோட் பண்ணிட்டு நிற்கிறீங்க, அசிங்கப்படுத்திக்கிட்டு. நீ யாரு? 8.5 கோடி தமிழ் சமூகத்தினுடைய பிரதிநிதியாக முதல்வராக அமைந்திருக்கக்கூடிய அவரின் மருமகள் நீ.
1.5 கோடி தமிழர்களின் துணை முதல்வராக வீட்டிருக்கக்கூடிய ஒரு துணை முதலமைச்சரின் மனைவி நீனு. உனக்கு சமூக பொறுப்பு என்னை விட உங்களை விட அந்த கிருத்தியா உதயநிதி ஜாஸ்தியா இருக்கணும். இந்த சமூகம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குது, தமிழ் சமுதாயம் என்ன, தமிழ் பண்பாடு என்ன, தமிழ் கலாச்சாரம் என்ன, தமிழருடைய வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடியவர்கள், கூட்டு குடும்ப கலாச்சாரத்தை போற்றி புகழக்கூடிய தமிழ் பாரம்பரியம். நீ போய் ஓரினை சேர்க்கையாளர்களை ஊக்கப்படுத்திக்கிட்டு படம் எடுக்கிறதும், ஓரினை சேர்க்கையாளர்கள் நடத்தக்கூடிய பேரணிக்கு போயிடுறதும், அந்த அமைப்புகள் கொடுக்கக்கூடிய விருதை போய் வாங்குறதும் இந்த தமிழ் சமுதாயத்துக்கு செய்கிற துரோகம் இல்லையா? தனிப்பட்ட கிருத்தியா உதயநிதி கிருத்தியா இந்த வாய்ப்புகள் கிடைக்குமா? தனிப்பட்ட கிருத்தியா என்கின்ற ஒரு பெண்ணுக்கு காதலிக்க நேரமில்லை என்ற படத்தை எடுக்கக்கூடிய ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்குமா? அதில் ஜெயம் ரவி என்கின்ற ஒரு நடிகர் நடிக்கக்கூடிய கால்ஷீட்டை உன்னால் பெற்ற முடியுமா? நீ உதயநிதியின் மனைவியாக இருக்கின்ற காரணத்தினால், ஸ்டாலின் அவர்களின் மருமகளாக இருக்கின்ற காரணத்தினால், ஆளுங்கட்சியின் தலைமை குடும்பத்தின் மருமகளாக இருக்கின்ற காரணத்தினால் உனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. இல்லாட்டி கிடைக்குமா? எத்தனை 1000 டைரக்டர் 10 வருஷமா 20 வருஷமா அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்துட்டு சோத்துக்கு வழி இல்லாம, துணிமணிக்கு வழி இல்லாம, இளமையை தொலைச்சிட்டு, இளமையை கொண்டுட்டு படம் எடுக்க ரோட்ல அலைஞ்சிட்டு இருக்கான சாலிகிராம் வலசரவாக்கம் விவரத்தில் கேகே நகர்லையும் தெரு தெருவா அலைகிறானே, அவனுக்கெல்லாம் கிடைக்காத வாய்ப்பு உனக்கு எப்படி கிடைச்சது? நீ பெரிய கிரியேட்டரா? நீ உலக அளவில் போய் சினிமா படிச்சுட்டு வந்தியா? உனக்கு எங்க இருந்து வருது இந்த வாய்ப்பு? நீ முதலமைச்சர் வீட்டு பெண் என்பதால தான் வாய்ப்பு கிடைக்குது. இல்லாட்டி இருக்கிற எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்குன்னா எத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டர் சுத்திட்டு இருக்காங்க சார்? 20-22 வயசுல அசிஸ்டன்ட் டைரக்டர் வர்றான். நான் 30 வயசு 35 வயசு இளமையெல்லாம் தொலைச்சிட்டு அந்த இளமை காலத்தில் அனுபவிக்க வேண்டிய என்ஜாய்மெண்ட், போக்கு வரத்து, சந்தோஷம், துக்கம் எல்லாத்தையும் மறந்துட்டு ஏதோ ஒரு டைரக்டரை ஃபாலோ பண்ணி ஓடி போய் கடைசி அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து அடுத்த அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து ஒரு அசோசியேட் டைரக்டர் ஆகி ஒரு கோ டைரக்டர் ஆகி அவன் டைரக்டர் ஆகிறதுக்குள்ள அவன் ஆயுள் 30 வயசை கடந்துருது. இளமையை தொலைச்சி இளமையை கொண்டுட்டு நின்று சினிமா எடுக்க காத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு கிடைக்காத வாய்ப்பு உதயநிதியின் மனைவிக்கு கிடைக்குதுன்னா, நீ உதயநிதியின் மனைவியாக இருப்பதால் கிடைக்கிறது, துணை முதலமைச்சரின் மனைவியாக இருப்பதால் கிடைக்கிறது, முதலமைச்சருடைய மருமகளாக இருக்கிறதுக்காக கிடைக்குது. நீ இப்படிதான் சமூக சீர்கேட்டை உருவாக்குவே. நீ உனக்கு கிடைக்கிற வாய்ப்பு அதிகாரத்தின் மூலம் கிடைச்ச வாய்ப்பு வச்சுக்கிட்டு நல்ல படம் பண்ண தெரியாதா? உனக்கு நல்ல கதை உனக்கு யோசிக்க தெரியாதா? உன் குவாலிட்டி இவ்வளவு தானா? ஒரு மனிதனோட குவாலிட்டி என்ன சார்? அந்த குவாலிட்டி தான். உங்கள் குவாலிட்டி என்னன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு ஒரு படம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு வந்துன்னா என் குவாலிட்டி என்னன்னு தெரியும். என்ன நம்ம சொல்ல வர்றோங்கிறது புரியணும், என்ன நம்ம பேச வர்றதுங்கிறது தெரியணும். இந்த சமுதாயம் சீர்கெடாமல் இருப்பதற்கு ஒரு கொண்டு போய் சேர்க்கும் நம்மளால் முடிஞ்சதை. கேவலத்தையும் அசிங்கத்தையும் அநியாயத்தையும் ஒரு மோசமான ஒரு சூழல் உருவாகிறதுக்கு, மக்களை உருவாக்குறதுக்கு, அடுத்த தலைமுறையை நாசம் பண்ணுவதற்கு நீ படம் எடுத்துட்டு உட்காந்துருக்க. வெக்கமான சூடு சொன்னல உனக்கு. நீ தனிப்பட்ட கிருத்திகாவாக இருந்தால் பிரச்சனை வேற. நீ முதலமைச்சர் குடும்பத்தின் பெண்ணாக இருப்பதால் நாங்கள் ஆத்திரப்படுறோம். நீ அதை செய்யக்கூடாது. எனக்கு இருக்கிற சமூக பொறுப்பை விட, உங்களுக்கு இருக்கக்கூடிய சமூக பொறுப்பை விட கிருத்திகா உதயநிதி சமூக பொறுப்பு ஜாஸ்தி, அதிகம். ஏன்னா இந்த மாநிலத்தை கட்டி ஆளக்கூடிய ஒரு கட்சியின் தலைவருடைய மருமகள், இந்த மாநிலத்தை கட்டி ஆளக்கூடிய ஒரு ஆட்சியாளரின் முதலமைச்சரின் மருமகள். நீ உனக்கு சமூக பொறுப்பு அதிகமாக இருக்கணும். அதனால தான் நான் துர்காமாவுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன். அவங்கள நான் விமர்சனம் பண்ணலையே, அந்த அம்மாவுக்கு நான் வேண்டுதல் வைக்கிறேன். என் பேரன் ஒரு எல்ஜிபிடின்னு சொல்லிக்க துர்காமா பெருமைப்படுவாங்களா? பொதுவெளியில் சொல்லுவாங்களா? இல்லை இதே கிருத்தியா உதயநிதியே என் பையன் இன்பநிதி ஒரு எல்ஜிபிடி, அதற்காக நான் பெருமை கொள்கிறேன் அப்படி கிருத்தியா உதயநிதி பொதுவெளியில் சொல்லுமா? பப்ளிக் மீட்டிங்கில் போய் உதயநிதி பேசுவாரா என் பையன் எல்ஜிபிடியாக இருக்கான், அதை என் பொண்டாட்டி ப்ரொமோட் பண்ணுது, அதனால எல்லாரும் எல்ஜிபிடியாக மாறுங்க, நானே எல்ஜிபிடி தான், என் பொண்டாட்டியே எல்ஜிபிடி தான், என் பையனே எல்ஜிபிடி தான், அதனால எல்லாரும் எல்ஜிபிடியாக மாறுங்க, திராவிடத்தின் நோக்கம் இதுதான், பப்ளிக் மீட்டிங்கில் பேச முடியுமா? வெக்கி தலை குனிய மாட்டீங்க, அசிங்கப்பட மாட்டீங்க. இதை பொதுவெளியில் பேச முடியாதுல்ல. பொதுவெளியில் உங்கள் பொண்டாட்டி கொண்டு போகிறாளே, நீங்கள் என்ன கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கீங்க? உங்கள்கிட்ட என்ன கட்டுப்பாடு இருக்குது? உங்களுக்கு குடும்பத்தையே உங்கள் கட்டுக்கோப்பில் வைக்க முடியலன்னா 8.5 கோடி மக்களை நீங்கள் எப்படி ஆளுவீங்க? உங்களுக்கு அந்த தகுதி இருக்கா? அந்த தகுதி இருக்குன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா உங்கள் பொண்டாட்டியை கட்டுப்படுத்துங்க சார். உங்கள் பொன்னான நேரத்தை இளைய பாரதமையில் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.